நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருஷத்தோட மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் தொடங்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதனால் அப்படின்னாக்கா, மே மாதம் நிறையா விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்போம், நடந்திருக்கோம், நடக்காமல் போயிருக்கோம். ஆனால் ஜூன் மாதத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாகணும், இந்தந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், இந்தந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் சாதகமாக கிரக நிலைகள் இருக்கா, உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தோட ராசி பலனுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதன ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் மாதம் முழுக்க மேச ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்க போகிறாரு. புதன் ரிஷபராசியிலிருந்து 10ஆம் தேதி மிதன ராசிக்கும் 26ஆம் தேதி கடகராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபராசியிலேருந்து 13ஆம் தேதி மிதன ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருப்பார். சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 30ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், சனி பகவானோட வக்கர நிலை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசிக்குள்ளேயே கேது இருந்துக்கிட்டு உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் கடுமையான குடைச்சல் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. ஆனால் போன மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிட்டார். குரு பகவான் பயிற்சி ஆகி உங்களோட ராசியை பார்க்குறார். அப்போ ராசிக்குள்ளே இருந்த கேதுவை குரு பகவான் பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அப்போ இந்த விஷமற்ற பாம்பு கேது உடம்புல பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தது, குடும்பத்துக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இருந்தது. அது மாதிரி திருமண தடை, 10 இடத்துல பொண்ணு பார்த்தேன், ஒன்று கூட செட் ஆகலை. 20 மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனாங்க, ஒன்று கூட செட் ஆகலை. ஒன்று ஜாதகம் பிடிக்க மாட்டேங்குது, இல்லாட்டி வர்றவன் நல்லா இல்லை, அப்படி இல்லைன்னா எவனா ஒருத்தன் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி கெடுத்து விட்டுறான். இந்த மாதிரி தட்டிக்கிட்டே தான் போயிருக்கோம். எத்தனை வரன்னு வந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு கல்யாணமும் வேணாம், ஒன்றும் வேணாம், போடா இப்படியே இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கூட இந்த கேது ராசிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுத்துச்சு. இப்போ அந்த குரு பகவானோட பார்வையால் கேது புனிதப்பட்டு போனார். அதனால் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியில் உங்களோட ராசிக்கு அதிபதி புதன் இருக்கார். அதாவது உங்களோட ராசிக்கும் அவர் தான் அதிபதி, தொழில்ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட அவர் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் குருவோடு சேர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து ஒரு யோகமான அமைப்பை கொடுக்குறாரு. இது வரைக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. சொந்த பந்தத்தில் வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன், ஓவராக பண்ணுறான், இவன் நமக்கு கெடுதல் நடக்கணும்னே நினைக்கிறான், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பு மூட்டி விட்ருவாங்க. இல்லைனா ஒரு சொத்தை பிரிச்சுக்கிறதுல தொந்தரவு கொடுப்பாங்க. எனக்கு முன்னாடி பின்னாடிப்பாங்க, பங்காளி சண்டை இருக்கும், கேஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. போய் தொலைங்க, நீங்களாம் போனால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள நபர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அது மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரானவர்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடுவாங்க. கூடயே இருப்பான், நண்பன் மாதிரியே இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட இன்றைக்கி பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை பற்றி 1க்கு 2 போட்டு கொடுப்பான் மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள்கிட்ட. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ வேறு பிரான்ச்சுக்கு மாறுதலாகி போயிடுவாங்க. அப்போ நமக்கு நல்ல மனிதர்களோட நட்பு வட்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். நமக்கு முதுகில் குத்துறவனோட நட்பு வட்டங்கிறதெல்லாம் விலகி போயிடும். அது நமக்கு தேவையே இல்லை. அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் உங்களுக்கு காசு பணத்துக்கும் பஞ்சம் இருக்காது. உதிரி வருமானம் 10 ரூபா பெருகும். ஏதோ ஒரு ரூபத்தில் வீட்டில் மனைவி இருப்பாங்க, வீட்டில் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறேன் அப்படிம்பாங்க. அதுமாரி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்படி ஒரு அமைப்பு எல்லாமே கிடைக்கும். பிள்ளை வேலைக்கு போயிட்டானா சரி 10 ரூபா அவன் மூலியமாக வருமானம். பிள்ளை எங்கேயே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான், மாதம் ஒரு 3000 4000 அவன் செலவுக்கு பெட்ரோலுக்கு நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தது, இனிமேல் அவன் பார்த்துக்குவான், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா, ரிஷபராசியில் தான் சுக்கிரனும் இருக்கார். ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் 9லேயே பலமடைஞ்சு ஆட்சியோடு உட்காந்துருக்கார். அப்போ சொந்த தொழில் செய்கிறவங்க தொழிலை விரிவு செய்யலாமா அப்படின்னு யோசிக்க தொடங்குவீங்க. ஒரு கடை ஒன்று வச்சுருக்கேன், பக்கத்து கடையையும் வாடகைக்கு எடுத்து கடையை கொஞ்சம் பெருசாக்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் முதலீடு போட்டு கொள்முதல் அதிகமாக்கலாமா, இல்லை இன்னும் 4 பேரை வேலைக்கு சேர்க்கலாமா, இன்னொரு பிரான்ச்சு தொடங்கலாமா, இந்த மாதிரியான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும்.
அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா முதலீடு இல்லை, கடன் வாங்கிலாம் போட வேணாம், ஒரு அரசு வழியில் ஏதாவது முயற்சி செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னா அதுவும் கிடைக்கும். அற்புதமான ஒரு யோக பலன் அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி வெளிநாட்டிலேருந்து உத்தியோகத்துக்கான அழைப்பு வரலாம் சில பேருக்கு. அதுமாரி ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாளாக வெளிநாடு போகணுன்னு நினச்சேன், பரவாயில்ல இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த நிறுவனத்தோட பிராஞ்சே ஏதாவது ஒரு மேலை நாட்டில் இருக்கும், அங்கே உங்களை அனுப்பி வைப்பாங்க, அதன் மூலியமாக 10 ரூபா வருமானம் கிடைக்கும். இது மாதிரியான யோகம்லாம் கிடைக்கும். அதுமாரி சில பேருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. அதேமாதிரி என்றைக்காவது யாருக்காவது ஒரு கடன் கண்ணி கொடுத்துருப்பீங்க, வசூல் பண்ணவே முடியாமல் கடந்திருக்கோம். அந்த மாதிரி இந்த வராத கடன் எல்லாமே வசூல் பண்ணக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. மற்றபடி மேசராசியில் தான் மாதம் முழுக்க செவ்வாய் இருக்கார். ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதி, அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்குது. இது ஒன்று தான் உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. கொஞ்சம் மனக்கவலை பணக்கவலை ரெண்டும் இருக்கும். அப்படிங்கிறதால யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நெருங்கின நட்பு, நெருங்கின சொந்தம், எனக்கு கஷ்டத்துக்கு 10 ரூபா அவன் தான் உதவி செஞ்சான், அதனால் அவனுக்கு நான் செய்யணும், அப்படிப்பட்ட சூழல் வந்தால் கூட பாலிஷாக ஒதுங்கிங்க. நம்மக்கிட்ட 10 ரூபா இருந்தால் கொடுத்து உதவலாம், நமக்கு செஞ்சவன் அவன் திரும்ப தராட்டியும் பரவாயில்ல. ஆனால் நம்மக்கிட்டே இல்லை, நம்ம இன்னொருத்தண்ட ஜாமீன் போட்டுக்கிட்டு நம்ம கை கட்டி நாளைக்கு நின்றுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் அந்த விஷயத்தில் ஒதுங்கிக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இந்த மாதம் தொடங்கி 10ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு கிரகங்களாக அடுத்தடுத்து கிளம்பி போகுது. அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்துக்கு 10ஆம் தேதி வராரு, 13ஆம் தேதி சுக்கிரன் வராரு, 15ஆம் தேதி சூரியன் வராரு. எல்லாருமே பார்த்திங்கன்னா தொழில்ஸ்தானத்துக்கு வராங்க. ஒவ்வொருத்தராக தொழில்ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதும் கிடைக்குது. 10ஆம் தேதிக்கு மேலே புதன் வரும்போது ரொம்ப யோகமான ஒரு நேரம். சில பேர் பிள்ளைகளை தொழிலில் இறக்கி விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. சரி, நம்ம தொழிலை பிள்ளைக்கும் கற்றுக் கொடுத்துருவோம், நம்ம தொழில் நல்லா தான் போகுது, இப்பயே சொல்லி கொடுத்தா பிள்ளையும் 10 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிப்பான், தொழில் நிமித்தமாக ஒரு 4 இடத்துக்கு போகும்போது பிள்ளையும் கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வாரிசுகளை கிளம்பிறக்கி விடுவீங்க. அதுக்கும் இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்கும். அதுமாதிரி சுக்கிர பகவான் பயிற்சியாகி 13ஆம் தேதி மாறுற பிறகு வீட்டில் மங்கள ஓசை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த காலகட்டத்தில் வச்சுருந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், ஒரு பொங்கல் வைக்கிறேன், ஒரு நேர்த்தி கடன் வச்சுருந்தேன், இல்லை குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது ஒரு கட்டுமான பணிக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும், அந்த மாதிரி இருக்கும். சில பேர் காது குத்துறேன், மொட்டையடிக்கிறேன், கிடா வெட்டுறேன், இந்த மாதிரியான நேர்த்தி கடன் இருக்கும். அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த அற்புதமான ஒரு ஜூன் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். இதே காலகட்டத்தில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆவது வீட்டில் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில். அதாவது தந்தையை குறிக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வரும்போது தந்தையாரோட பிரிவினை ஏற்பட்டவர்கள் எல்லாம் இப்போ ஒன்று சேருவாங்க. அப்பா அம்மா உள்ளே ஏதோ சண்டை, ஒரு காதல் திருமணம் பண்ணிட்டேன், ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன், அதுலேருந்து பேச்சுவார்த்தை இல்லை சமீபத்தில் ஒரு சண்டை வந்துருச்சு, அதுலேருந்து பேச்சுவார்த்தை இல்லை, இப்படி மனக்கசப்பில் பிரிஞ்சவங்க எல்லாமே தந்தை மகன் ஒன்று கூடக்கூடிய அமைப்பு. அப்பாவே 10 ரூபா பிள்ளைங்களுக்கு கொடுத்து, இந்தாப்பா இதை வச்சு பொழைச்சிக்கையா, இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிற, ஏதாவது ஒரு தொழில் பண்ணு அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கை தூக்கி விடக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே இருக்கும். அதுமாரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறதும் நீங்கிறோம். குரு பகவானோட பார்வை ராசியிலே இருக்குது. அப்படிங்கிறதால ராசிக்குள்ளேயே இருக்கிற கேதுவை பற்றியோ கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற ராகுவை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. குரு பார்வை சர்ப்பதோஷம் அப்படிங்கிறத குறைச்சிரும், பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் இந்த ராகுவுக்கு நாம் கொஞ்சம் பரிகாரம் பண்ணணும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டையை மூட்டி விட்டுருவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களை கூட்டு போய் வாங்கிடுறது நல்லது. நம்ம விலை கம்மியாக ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்துடுவோம், இதே எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு அதில் ஒரு சண்டை வரும். அப்போ குடும்பமான வரைக்கும் குடும்ப விவகாரங்களில் நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றணும். அதுமாரி குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத முடிஞ்சவங்க இந்த மாதத்தில் ஒரு நாள் செய்யுங்க. 6ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருது, அன்னைக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. மற்றபடி குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 3, ராசிக்கு 5 இந்த இடங்கள்ல எல்லாத்தையுமே பதியுதுங்கிறதால அண்ணன் தம்பி ஒற்றுமை இருக்கும். புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகளோட கல்வி நல்லாயிருக்கும். இப்படி சகலவிதமான சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.